ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரேஷன் கடையில் கொடுப்பாங்களா துவரம் பருப்பு, அந்த துவரம் பருப்பில் செஞ்ச வடை தான் இது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. நல்ல ருசியாக இருக்கும். நான் வந்து துவரம் பருப்பு வந்து நம்ம ஸ்டோரில் கொடுப்பாங்கள்ல, அந்த துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். இது வந்து கல், தூசு, மண் நிறைய இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் வந்து நான் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இந்த அளவுக்கு வந்து ஊறி இருக்கணும். நீங்கள் 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து நான் கொஞ்சமாக இந்த பருப்பு எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் லாஸ்ட்டாக வந்து நம்ம பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் இந்த பருப்பை வந்து முழுசாக அது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வடையாக தட்டி எடுக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வந்து முழுசாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து மசாலாவுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்து இந்த பருப்பையும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து தேவையான அளவு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம், நல்லா பெருசாக இருக்கிற வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த முழுசாக இருக்குல்ல, அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசையணும். உப்பு வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பிசைஞ்சு முடிச்சுட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து வடை ஷேப்பில் வந்து நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே வடை ஷேப்பில் தட்டி எண்ணெயில் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சு நீங்கள் எண்ணெயில் போடுறதா இருந்தாலும் சரி. நான் வந்து தனியாக தான் போட போகிறேன். தனியாக எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா பருப்பையுமே வடை ஷேப்பில் தட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து நான் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கருகாது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த டேஸ்ட் இருக்கும். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. துவரம் பருப்பில் செஞ்ச வடைன்னே தெரியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.